மாலை ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்கிறாங்க. அந்த ரோட் ஷோக்காக அந்த செல்லூர் பகுதியில் இருக்கிற கம்மாக்கரையை அவ்வளோ ஒரு ஜோடிக்கப்பட்டு துணிகளை போட்டு ஒரு அழகாக அந்த கிராமம் தோன்றுவது போல் ஒரு துப்ப விளம்பரம் செய்கிறாங்க. அதுக்கு எக்கச்சக்க லட்சக்கணக்கான காசுகள் செலவழிக்கிறாங்க. இது மாதிரி எங்கே பார்த்தாலும் செலவைத்தான் செய்கிறாங்க தவிர மக்களுக்கும், கிராமப்புற மக்களுக்கும், நகர்ப்புற மக்களுக்கும், அங்கே இருக்கிற வசிக்கின்ற மக்களுக்கும் அந்த சாக்கடையை சுத்தம் செய்கிறது, தெருக்களை சுத்தம் செய்கிறது, அந்த மாதிரி ஒரு வேலையும் செய்யலை. சும்மா இவர் வந்து அந்த ஒரு நாள் ரோட் ஷோக்காண்டி லட்சக்கணக்கில் செலவழித்து அந்த சாக்கடையை பூரா துணிகளை போட்டு மறைச்சி அதை அழகாக விளம்பரப்படுத்துகிறாங்க. அதே போல் இந்த கிராமப்புறங்களில் பஸ்ஸு, நகர்ப்புற பஸ்ஸுலெல்லாம் ஜோடிக்கப்பட்டு வருது. அந்த பஸ்ஸு பூராமே எப்படி ஜோடிக்கப்பட்டு வருதுன்னா, அந்த துணி விளம்பரம், ட்ரெஸ் கடை வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதை போட்டு அது ஒரு ஆடில் அதில் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தேட்டரில் சம்பாரித்தாங்க, படம் எடுக்கிறதுல சம்பாரித்தாங்க. அது போக இப்போ எல்லாத்தையும் தாண்டி இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸுலேயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடி திமுகவோட நோக்கமே மக்களுக்கு எந்த செய்கிறது நோக்கமே இல்லை. அவங்க குடும்பமும் அவங்களுடைய அரசில் இருக்க அந்த முக்கியமான பதவியில் இருக்கவங்களும் சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த அரசு உறுதுணையாக இருக்குது, திமுக அரசு.